நியூயார்க் அப்படிங்கிறது அமெரிக்கால மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு நகரம் அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற நகரமே நியூயார்க் தான். அந்த நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தல்ல ஒருவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது சாதாரணமாகவே அது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படக்கூடியது தான். அதுலயும் ஜோரான் மம்தானி வெற்றி அப்படிங்கிறது இன்னும் கூடுதலா உலக நாடுகளால கவனிக்கப்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாவே ஒருத்தங்க போட்டியிடுறாங்க அப்படின்னா அவங்க எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு எதிரா போட்டியிடக்கூடியவங்க அவங்களுக்கு எதிரா நிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவர் போட்டியிடுறதுக்கு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ட்ரம்பே எதிரா பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு விஷயம். இதை எதிர்த்து தான் இன்னைக்கு ஜோரான் மம்தானி வெற்றி பெற்றிருக்காரு. இவர் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா நான் நியூயார்க்குக்கு எந்த ஒரு நிதியுமே தரமாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாகவே ட்ரம்ப் மிரட்டியதையும் தாண்டி மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியவே எதிர்த்து மக்கள் ஒருவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஸ்பெஷலானவரா இந்த ஜோரான் மம்தானி யார் இவர் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜோரான் மம்தானி 1991 ஆண்டு உகாண்டால பிறந்திருக்காரு. ஆனா இவருடைய தாயாரும் தந்தையும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்க தாயார் மிகப்பெரிய திரைப்பட இயக்குனர், அதுவும் டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, மீரா நாயர் அப்படிங்கிறவங்க. இவருடைய தந்தை முகமது மம்தானி, இவர் குஜராத்தை சேர்ந்தவரா இருக்காரு. ஆனா இவர் குடியுரிமை பெற்றது உகாண்டால, அதனால இவர் உகாண்டால பிறந்தாரு. ஆனா தன்னுடைய கல்லூரி படிப்புகள் எல்லாம் நியூயார்க்ல தான் படிச்சிருக்காரு. நியூயார்க்கினுடைய குடியுரிமையும் இவர் பெற்றிருக்காரு. தன்னோட கல்லூரி காலங்கள்லயே இவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா மக்கள் இயக்கங்களை உருவாக்கி இருக்காரு. அந்த காலகட்டத்திலேயே இவர் கிரிக்கெட் நல்லா விளையாடி இருக்காரு. ரேப் பாடகராகவும் இருந்திருக்காரு. இதனால இவர் மக்களினுடைய பிரச்சனைகளை தன்னோட பாடல்கள் மூலியமா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் பண்ணியிருக்காரு ரேப் பாடகரா. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலேயே இவர் மக்கள் கிட்ட பிரபலம் அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது என்ன அப்படின்னா, கல்லூரிகளை முடித்ததற்கு பிறகு நியூயார்க் நகரத்துல நிறைய பேர் லோன் வாங்கி வீடு வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்களால அந்த லோனை கட்ட முடியாம போயிடும். அந்த நேரத்துல அந்த பேங்க் வீடை எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கஷ்டப்படக்கூடிய நடுத்தர குடும்பங்களுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை சொல்லி அவங்களுக்காக வாதாடி அவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை பெற்று கொடுக்கறது, அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கார்ப்பரேட்டுக்கு எதிரான குரலை அவர் அப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மலிவு விலையிலான வீடு, வாடகை அதிகமா இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வாடகை தாண்டக்கூடாது, இப்படின்னு நிறைய விஷயங்கள அவர் அந்த காலகட்டத்திலேயே, அதாவது கல்லூரி முடித்ததுக்கு அப்புறமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கப்புறம் இந்த மாதிரி சமூக சேவைகள் ஈடுபட ஆரம்பிச்சாரு. மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி மக்களுக்காக நிறைய விஷயங்களை இவர் பண்றாரு. சோசியல் மீடியா மூலியமா அதை சரியான முறையில பயன்படுத்தி இளைஞர்களையும் மக்களையும் ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வயது 35. ஆனா அவர் கல்லூரி காலத்துல இருந்தே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. கடந்த 2019 ஆண்டுல நியூயார்க்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த காலகட்டத்திலையுமே இவர் நிறைய விஷயங்களை கார்ப்பரேட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இதனால ஓரளவுக்கு நியூயார்க்ல இவருக்கு முற்போக்கா யோசிக்கக்கூடியவங்க, இளைஞர்கள் மத்தியில மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து நியூயார்க்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இவர் மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதை அடுத்துதான் நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தல்ல ஜோரான் மம்தானியும் போட்டியிடுறாரு. ஜோரான் மம்தானி ஜனநாயக கட்சியின் சார்பா போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து போட்டியிடுறவங்க குடியரசுக் கட்சியின் சார்பா போட்டியிடுறாங்க. ஜனநாயக கட்சியிலையுமே எடுத்த உடனே ஜோரான் மம்தானியை வேட்பாளரா அவங்க அறிவிக்கல. அவங்க கட்சிக்குள்ள ஒரு தேர்தல் நடத்துறாங்க. அந்த தேர்தல்ல யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வேட்பாளரா அறிவிப்பாங்க. அப்படி இருக்கும்போது கூட அவங்க கட்சிக்குள்ளேயே பெரும் ஆதரவு ஜோரான் மம்தானிக்கு இருக்க ஆரம்பிக்குது. அந்த தேர்தலையும் ஜோரான் மம்தானி வெற்றி பெற்று வேட்பாளராகவும் அறிவிக்கப்படுறாரு. அந்த நேரத்துல ஜனநாயக கட்சியிலிருந்து ஏற்கனவே மேயரா இருந்த ஆண்ட்ரூ கூமா என்ன பண்றாரு அப்படின்னா, நான் இவ்வளவு வருஷமா மேயரா இருந்திருக்கேன், திரும்பவும் நான் தான் மேயரா இருக்கணும் அப்படின்னு தன்னை ஒரு சுயேட்சை வேட்பாளரா முன்னிறுத்தி தேர்தல்ல போட்டியிடுறாரு. குடியரசுக் கட்சியில இருந்து வேட்பாளரா போட்டியிட்டவங்களுக்கு கூட எந்த ஆதரவும் கொடுக்காத ட்ரம்ப் இவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஜோரான் மம்தானி இந்த தேர்தல்ல வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு. கம்யூனிஸ்ட் லூனாட்டிக் அப்படின்னு சொல்லி ஜோரான் மம்தானியை அவர் விமர்சிக்கவும் செய்யறாரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாம சோசலிசத்தை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை கம்யூனிசத்தை முன்மாதிரியா கொண்டு செயல்படக்கூடிய இந்த ஜோரான் மம்தானி ஆட்சிக்கு வந்தா
நியூயார்க்குக்கு நான் எந்த ஒரு நிதியையுமே கொடுக்க மாட்டேன், இதை நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இங்க இருக்கக்கூடிய இராணுவங்களை திரட்டி நான் நியூயார்க்கை காப்பாத்துவேன் அப்படின்னு பொதுவெளியிலேயே மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இஸ்லாமியருங்கிறதுக்கு எதிரான பேச்சுக்களையும் ட்ரம்ப் மக்கள் முன்னாடி முன்வைக்கிறாரு. இது எல்லாவற்றையும் மீறி மக்கள் ஜோரான் மம்தானிக்கு ஓட்டு போடுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரமும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும். அவருடைய வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். மலிவு விலைகள்ல வீடு வழங்குறதா வாக்குறுதி கொடுத்தாரு. இதைத்தான் அவர் நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. கார்ப்பரேட் முதலாளிகள் கிட்ட இருந்து அதிக அளவுல சொத்து வரி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை வளர்க்கறதுக்கான முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏத்துக்கிடும். அரசாங்கத்தின் சார்பிலேயே நிறைய மளிகை கடைகள் வைக்கப்படும். வாடகை அப்படிங்கிறது அரசு நிர்ணயிக்கக்கூடிய வாடகையை விட அதிகமான வாடகையை யாருமே வசூலிக்க கூடாது அப்படின்னு நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தேவையான இது போன்ற நிறைய வாக்குறுதிகளை ஜோரான் மம்தானி கொடுக்கிறாரு. இதனால இப்ப நியூயார்க்ல விலைவாசியும் அதிகமா இருக்கிற காரணத்தினால மக்கள் முழு மனதா ஜோரான் மம்தானியை நம்பி ஓட்டு போட்டு இன்னைக்கு அவரை மேயராகவும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஜோரான் மம்தானி நினைக்கிற மாதிரி நியூயார்க்கை தலைகீழா மாத்திர முடியுமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு முதலாளித்துவம் நிறைந்த ஒரு நாட்டுல ஒரே ஒருத்தர் மட்டும் கம்யூனிச சித்தாந்தத்தை முன்னெடுத்து இடதுசாரி முற்போக்கு தன்மையோட ஒரு ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஜனாதிபதியே முட்டுக்கட்டையா இருப்பாரு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மத்தியில ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஜனாதிபதிக்கு மத்தியில வெளிப்படையாகவே நான் நிதி தரமாட்டேன்னு சொன்னதற்கு பிறகு இவர் எப்படி இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க போறாரு, நியூயார்க்கை எப்படி சரி பண்ண போறாரு, இவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிடுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாவற்றையும் தாண்டி சாதாரணமா ஒரு மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டவரை விட ஜோரான் மம்தானிக்கு அதிக அளவிலான பொறுப்புகளும் எதிர்ப்புகளும் அவர் முன்னாடி நிறைய தடைக்கற்களும் இருக்கு. இது எல்லாவற்றையும் மீறி அவர் எப்படி நியூயார்க்கை மாத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம தான் பொறுத்திருந்து பார்க்கணும்.